ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து ராமலிங்கம் பேசுகிறேன். நான் படித்தது 10ஆம் வகுப்பு. தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஜோதிடமும் படிச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம குருநாதருடைய வீடியோ வந்துச்சு. அதை பார்த்தேன். ஒரு சின்ன ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது எப்படி பாரம்பரியமாக ஜோதிடத்தில் பிறப்பு லக்கணம் அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். லக்கணம் மாறாது, ராசி மாறாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஐயா சொன்ன விதம் வயது ஏற ஏற லக்கணமும் மாறிக்கிட்டே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது எனக்கு ஒரு புரிதல் இல்லாத விஷயமா இருந்தது. சரி, வகுப்பில் சேரலான்னு பார்த்தேன். சூழ்நிலை அப்போ சேர முடியல. இப்போ சேர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து படித்தேன். படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு வயசு மட்டும் மாறல, லக்கணமும் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் புரியாதல் வந்தது. இந்த லக்கணம் மாற மாற நம்மளுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி பலனும் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் புரிதல் வந்தது. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது, ராகு கேது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஏஎல்பி லக்கணம் அப்படிங்கிற படிப்பு படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேதுங்கள் லக்கணம் மாறுறப்ப அவங்க இருக்கிற அந்த இடமும் மாறி நம்மளுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு புரிதல் வந்தது. வகுப்பில் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுடைய இனிமையான, பொறுமையான, புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுக்குற விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த லக்கணம் படிக்க படிக்க இந்த லக்கணம் எப்படி மாறுதுங்கிறத ஐயா கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. பலன் எடுக்கிறது அதை விட ஆச்சரியமான விஷயங்கள். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதுல பலன் எடுக்கிறதுங்கிறது ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும். புரிதல் ரொம்ப வேணும். ஆனால் எதுவுமே தெரியாத, ராசினா என்னன்னு தெரியாத, நட்சத்திரம்னா என்னன்னு தெரியாத அந்த சராசரி மனிதர்கள் கூட இந்த லக்கணத்தை, ராசியை இதெல்லாம் எளிமையாக புரிகிற மாதிரி இந்த வகுப்பை ஐயா எந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருப்பாருங்கிறது படிக்கிறப்ப புரியுது. ஏன்னா எல்லாத்துக்கும் அது 1 மாதம் 2 மாதம் இல்லாத ஒரு 15 நாளில் லக்கணத்தை புரிய வச்சு, ராசியை புரிய வச்சு, நட்சத்திரத்தை புரிய வச்சு, அந்த நட்சத்திரத்துடைய தன்மையை புரிய வச்சு, நாம்ளே பலன், அவங்க பலன் சொல்கிறத கேட்காத ஒரு மாணவராக பலன் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது ஐயாவுக்கு நன்றி. ஏன்னா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பலன் சொல்கிறதுங்கிறது வேற, 15 நாள்லேயே பலன் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வர்ற புரிதல் மூலியமாக தான் வரும். அதுக்கப்புறம் இந்த வகுப்பு போகிற முறை, அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது சில பேர்த்தால முடியாது. கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய விஷயத்த இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு நிறையா தரம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இப்படி ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ரெகுலராக நம்ம நேரத்தில் எந்திரிக்கிறோம். ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சதுக்கு தான் இந்த பலன் கிடைச்சிது அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரிதலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அம்மா சொல்லுவாங்க, வகுப்பில் இருக்கிற அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, அமுதா அம்மா, அவங்க நவகிரக சித்தர் அப்படின்னு. நவகிரக சித்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர் ஐயா நம்ம குருநாதர். அவர் பேர் சொல்கிறதுக்கெல்லாம் வேண்டாம், குருநாதர் தான். வகுப்பு முடிஞ்சோன்னே அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கோச், எனக்கு கொடுத்துருக்கிற கோச் ஐயா உடனே ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் எதாவது மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. நான் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், வகுப்பில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், வகுப்பில் பேச முடியாது சில டைமில் என்னால், அதனால் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அவர் பார்த்துட்டு அதில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அந்த மாற்றத்தை ஐயா சரி பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. அவருக்கும் நன்றி. வகுப்பில் மற்ற ஆசிரியர்னு சொல்ல முடியாது, எல்லாமே குருநாதர் தான். எல்லா குருநாதருக்கும் நன்றி. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பலன் எடுக்கிறது இதுவரைக்கும் நம்ம எடுத்து சொன்ன விஷயங்கள்
நம்மளுக்கு சந்தேகத்தில் தான் பலன் சொல்கிற மாதிரி இருக்கும். நாம் சொல்கிறது சரியாக வருமா அப்படின்னு சில கேள்விகள் மனசில் வரும் அப்பப்போ. ஆனால் இந்த ஏஎல்பி லக்கணம் மூலிமா ஒரு பலனை சொன்னால் அது அவ்வளோ துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. நடந்த நிகழ்வுகள் வச்சு பார்க்குறப்ப நடக்க போகிற ஒரு விஷயத்தையும் தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ஏஎல்பி லக்கணத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். லக்கணம் மாறுது, லக்கணம் மாற மாற இந்த ஜோதிடம் படித்த அத்தனை நண்பர்களுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் மட்டும் இல்லாத என்னுடைய நட்புகள் அவங்களையும் இந்த வகுப்பில் சேர்த்துனுங்கிறது என்னுடைய விஷயங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த விஷயத்தை எல்லாரும் இந்த நகரும் லக்கணம் ஏஎல்பிங்கிற வகுப்பில் சேர்ந்து எல்லாரும் பயன் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி அனைவருக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.